இன்னைக்கு நிறைய மக்கள் நம்மளே நீங்க பார்க்கலாம், முஸ்லிமான மக்கள் அல்லாஹ்வை ரஹ்மான் என்பார்கள், ரஹீம் என்பார்கள், எல்லா விதமான பண்புகளையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை மன்னிப்பவன் என்பார்கள். ஏதோ ஒரு சில பாவங்களை செய்துவிட்டு ஒரு தர்காவை நோக்கியோ மகான்களை நோக்கியோ போய் நிற்பாங்க. இப்ப அல்லாஹ் மன்னிக்கிறவன் தானப்பா, அல்லாஹ் மன்னிப்பான், என் பாவத்துடைய கடுமை பெருசு, என் பாவத்தை அவன் மன்னிப்பானு தெரியாது, அதான் நான் அந்த மகான்கிட்ட வந்துட்டேன். அப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே, எவனும் மன்னிக்க மாட்டான் எனக்கு அர்த்தம். நீ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று முடிவெடுத்து விட்டு நீ யாரிடத்தில் செல்கிறாய்? ஒரு படைப்பிடத்தில் செல்கிறாய். அப்ப இறைவனுடைய ஒரு பண்பை நீ மறுத்து விட்டாய். இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபிர்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரஹ்மான்னு சொல்லிக்குவாங்க. ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அல்லாஹ் ரஹ்மானா தெரியும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்க என் பிள்ளை மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதாம்மா, எப்படி பேசுவான்? ஊர்ல வேற உனக்கு புள்ள கண்ணுக்கே தெரியல, எத்தனையோ பிள்ளைங்க ஊர் உலகத்துல வாழத்தான் செய்யறாங்க, என் பிள்ளைய மட்டும்தான் கொல்லணும்னு உனக்கு தோணுச்சா? நீ என்ன ரஹ்மான்? இது அழகு சர்வசாதாரண கேட்டுருவாங்க. சில மக்கள் வெளிப்படையா கேட்பாங்க, சில மக்கள் மறைமுகமாக மனதுக்குள்ள கேட்பாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்க்கு என் பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு போல. எப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ரஹ்மானாக ஏற்றுக்கொள்கிற மனநிலை